ரம்யா, இப்போ நடு அழகாக ஒரு பச்சு 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 பச்சுன்னு எங்கள் ஊர் பக்கம் வந்து 3 பக்கம் நடுவாங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து அயனார்ப்பா சாமி. அங்கே வந்து கும்பல் வந்துக்கணும். சூப்பராக வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்க மாலைலாம் போட்டு அழகாக வந்து ஜோடிச்சிக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து முத ஆடி வெள்ளி எல்லாம் இல்லை, ஜெயஸ்ட்லாம் வந்து வீட்டிலே இருக்கிறேன். நான் போய் வந்துட்டாக்கா, சாயந்தரம் போனேன், அப்போ வந்து போய் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஜெயஸ்ட் எங்கள் அப்பா தான் போகிறேமே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரம்யா தைச்சு கொடுத்து ஜாயிட்டு நல்லா இருக்குதா அழகா வந்து ரம்யாவும் ஜெயஸ்ட் வந்து ஒரு ஜாயிட் தைச்சிட்டேன். மொதல் தைச்சா ரம்யா கையில் தைச்சு கொடுத்து நான் போட்டுக்கிறேன். நான் ஜெயஸ்ட் தைச்சு கொடுத்துன்னு போடல, நாளைக்கு போடலான்னு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சொல்லுவாங்க. நல்லா கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது அழகா. எனக்கு ஆனால் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப டைட்டாக எனக்கு போட மாட்டேன். அதனால எனக்கு சூப்பராக இருக்குதா. அழகாக தைச்சிருக்காங்க. நாளைக்கு நான் தைச்சது போட்டு பாக்குறீங்க. அதான் ஒருத்தவங்க தான் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து முத வந்து ரம்யா தைச்சு தான் போட்டுக்கிறேன். அடுத்த நாளைக்கு வந்து ஜெயஸ்ரீ தைச்சு ஜாயிட்டு வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போலாமா? சரிம்மா, நானும் அப்பா போயிடுறோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. எங்கேயும் ரெகுலரா போற ஐநா கோயிலுக்கு தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஆடி வெள்ளி கோயிலுக்கு போனா சரி. நம்ம வீட்டை பொத்த பூ ரம்யா கட்டி கொடுத்தா நான் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வளர்ந்துட்டா பாரு ரம்யா ஜெயஸ்ரீ. முடி நல்லா தான் வளர்ந்துச்சு. இதுக்கு மேல என்ன வளரணும்? அழகா இருக்கு கட் பண்ண மாதிரி. நான் வந்து முடி வளரும் போது எனக்கு வளர்ந்துன்னு ஒரு நம்பிக்கை தான் இருந்தாலும் முடி மேலே எனக்கு ஆர்வம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வளரும் போது வளர்த்துன்னு நினச்சிருந்தேன். எனக்கு சூப்பராக வளர்ந்துட்டு எனக்குல. ஆமாம், இன்னும் அடுத்த வருஷத்துக்கு முடி வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக வளரும். ஆமாம், எங்களே ஓவர்டேக் பண்ணுறீங்க. எங்களுக்குலாம் முடி சப்பையா இருக்குது. அம்மா வந்து கட்டையாக வளருது. ஆமாம், அப்போ நானும் ஒரு மொட்டை போட்டுருவா. போட்டுடுங்க. சரிம்மா, நாங்கள் போயிடறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அயனார்ப்பா சாமி. நாங்கள் வந்து கும்பல் வந்துக்கணும். சூப்பராக வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்க மாலைலாம் போட்டு அழகாக வந்து ஜோடிச்சிக்கிறாங்க. பெரிய சாமி இருக்கு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு நிற்கிறாங்க. இங்கே வந்து விபூதிலாம் வைக்க மாட்டோம். சந்தனம் சிகப்பு மஞ்சள் மட்டும் வைப்பாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நாங்கள் நம்ம கொஞ்சம் ஆட்டுக்கெல்லாம் எடுத்து போமா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து குதிரை வந்து பெருசு பெருசாக வந்து அழகாக வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. பக்கத்துக்கு வந்து 4-5 செஞ்சுருப்பாங்க. இங்கே பாரு அழகாக வந்து நல்லா பெருசு பெருசாக செஞ்சு வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு அந்த கோயில் வந்து நல்லா பெருசாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு சனே இப்போ வந்து சாமி கும்பிட்டு வந்து அங்கே போய் நின்று பார்த்துங்கிறாங்க. வெள்ளின்னு வந்து பால் கஞ்சி காய்ச்சி வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு நாங்களும் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பில்லுக்கு போகிறேன். ஜெயஸ்ரீ வந்து சாப்பாடு செய்கிறேன். ரம்யா என்ன பண்ணா பெரியம்மா நானும் அவங்க கூட பில்லுக்கு வரேன், அவங்களாம் பார்த்ததில்லை நான் சொல்லியிருந்தா சரி வான்னு சொல்லி கூப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட வந்து துணைக்கு வந்து ரம்யா தான் வரான். ரம்யா போகலாமா? போகலாமே. வாங்க பார்க்கலாம். எனக்கு கரும்பு தான் இருக்கணும். பில்லு பாருங்க பார்க்கலாம். சரி. ரம்யா, இப்போ நடு அழகாக ஒரு பச்சு 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 பச்சுன்னு எங்கள் ஊர் பக்கம் வந்து 3 பக்கம் நடுவாங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இல்லை? ஆமாம், அப்படியே சிறு அவங்கவுங்க ஓட்டி நட்டுருவாங்க. எம்மாந்தோளம் பார்த்தோன்னு எனக்கு பச்சு பச்சு தான் இருக்குமா நட்டாங்க. நடுமத்தில் மட்டும் அப்படி பார்த்தோம்னா நடாத அப்படியே இருக்கிறாங்கல்ல. சூப்பராக இருக்குதா? மருந்து போட்டிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க, துளுத்துக்கும். பிள்ளாருங்க போகலாமா? போகலாமே. என் கூட இப்போ ரம்யா வந்துங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கரும்பு தான். இங்கே பாரு கருப்புஞ்சோளம் உரிச்சிட்டு சூப்பராக ஒரு கரும்புலாம் இல்லை, வெள்ளை கரும்பு. இது வந்து சூப்பராக இருக்குது. நாட்டுக்கரும்பு தான். வாங்க பிள்ளை இருக்கலாம் நம்ம என்ன. போ உட்காந்தோம். அருங்க இப்படியே பிடிச்சா இருப்பாங்க. நான் அறுக்கிறமே இருக்கணும். எப்படியா செங்க பெரியம்மா பிள்ளை இருக்கிறேன். இவ்வளோ பாசிட்டாவா? இப்படிதான் இருக்கணுமே. சின்ன பில்லு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து துணையாக வந்து ரம்யா இட்டு வந்தேன். எனக்கு துணையாக வந்து என் ஃப்ரெண்டு எப்பவுமே ரெகுலராக பில்லுக்கு வந்துருக்கிறேன். அதனால் ரம்யா வந்து வீட்டுக்கு அனுப்பலாம். வீட்டுக்கு போயிட்டேன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்டோட எடுத்துன்னு வந்துடலாம். துணைக்கு தான் ரம்யா இட்டுன்னு வந்தேன் நான். சரிம்மா. சரி. வந்து தனியாக வந்து சாப்பாடு செஞ்சுன்னு இருப்பேன். நீங்கள் போய் அவங்க கூட ஹெல்ப் பண்ணிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகுங்க.
சாம்பாரும் வச்சுட்டேன், சாதமும் வடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதமும் வடித்து சாம்பாரும் வந்து வச்சுட்டேன். அம்மா வந்து தொட்டுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் சரி அதுக்குள்ளே நம்மளும் கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளம்ப போகிறோமே. அம்மா வந்து பிள்ளை எடுத்துன்னு ஒன்றும் வரல, ரம்யா மட்டும் தான் வந்து வந்தாலே. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கூட ஆள் வந்துட்டான்னு சொல்லிட்டு ரம்யா வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் போய் கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டா டாட்டா பாய்.